ஆத்ம ஞானத்தை அடைந்தவனுக்கு இந்த லோகத்தில் மறுபிறவி என்பது இல்லை. அவன் ஞானத்தை அடைந்ததுனால அவன் பகவான் சொல்கிறார், என்னையே அடைகிறான்னு சொல்கிறார். மாமேவ ஏஷி ந சம்சய பிரயாண காலேச்ச, பிரயாண காலத்தில், மரண காலத்தில், அந்திமா காலத்தில் அவன் என்னையே அடைகிறான். அந்திமா காலத்தில் என்னை நினைக்கிறதுனால அவன் என்னையே அடைகிறான்னு சொல்கிறார். என்னையே அடைகிறான்னு அந்த இடத்துல ஞானத்தை பெற்றால் மட்டும் மோட்சம் இல்லை, ஞான நிஷ்டையை பெற்றால்தான் மறுபிறவி இல்லை. ஆனால் ஞானத்தை பெற்றாலும் இந்த ஜென்மத்தில் மனித ஜென்மம் இல்லை. அவன் பிரம்மலோகத்திற்கு சென்று மீண்டும் அங்கே பிரம்மாவிடம் ஞானத்தை பெற்று அவன் மோட்சத்தை அடைகிறான். அதனால் பகவான் சாட்டா சொல்கிறார், மாமேவ என்னை, மாமேவ என்னை நினைத்தவன் என்னையே அடைகிறான்னு சொல்கிறார். இந்த இடத்துல கிரம முக்தி, இது ஞானத்தை கேட்டு அதன்படி வாழ்க்கையில் கடைபிடிக்கிறான் ஒரு மனிதன். ஆனால் அவன் ஞானத்தை தன் சுரூபமாக ஐக்கிய ஞானத்தின்படி அவனுடைய எண்ணங்கள் மனதிலே வாழ முடியவில்லை. அதற்குள் அவனுடைய காலம் பிராரப்தம் முடிந்து இறந்து விடுகின்றான். அவனுடைய நிலை என்ன என்பதுதான் அர்ஜுனுடைய கேள்வி. ஸோ 3 வெரைட்டி, 3 வகையானவர்கள். ஒன்று ஞானிகள். ஞானிகள்னால் ஞானத்தை பெற்று ஞான நிஷ்டையும் அடைந்தவர்களுக்கு மறுபிறவி என்பது இல்லை. இப்பொழுதே முக்தி அடைகிறார்கள். இப்பொழுதேனா இந்த பிறவியிலேயே உடலை விட்ட முன்பு அவர்களுக்கு வேறு ஒரு லோகமோ அல்லது இந்த மனித லோகமோ அல்ல, அது ஜீவன் முக்தி, தேக முக்தி அடைகிறார்கள். ஞானத்தை பெற்று அந்த ஞான நிஷ்டையின்படி இருப்பவர்கள். ஞான நிஷ்டைங்கிறது என்ன? விருப்பு வெறுப்பை கடந்தவர்கள், அனைத்திலும் ஆத்மாவை உணர்ந்தவர்கள். என்னுடைய ஆத்மாதான் இடவனிடமும் இருக்கின்றன, நானே அனைத்துக்கும் ஆதாரம் என்று பிரம்ம தத்துவத்தை, ஐக்கிய ஞானத்தை உணர்ந்தவர்கள் ஞானிகள். அப்படி உணராமல் அதை படித்தவர்கள் உபாசகர்கள் அல்லது ஞானத்தை அடைவதற்கு முயற்சி செய்வர்கள். அவர்களுக்கு கிரமமுக்தியானது கிடைக்கின்றது. ஆக ஸ்ரீமதாம்ங்கிற பெரிய வேத விற்பனர்கள் குலத்தில் பிறக்கிறோம், வேதத்தினுடைய பிறக்கணும் அப்படின்னா அவங்க அவங்களுக்கு என்னன்னு சொன்னால், ஞானத்தை அடையாமல் கர்மயோகம், பக்தி யோகம், தபம் செய்தவர்களுக்கு அடுத்த பிறவியில் கர்மயோகம், ஆத்ம ஞானத்தை உடையவர்கள் குடும்பத்திலோ அல்லது வேத விற்பனவர்கள் குடும்பத்திலோ அவர்கள் பிறக்கிறார்கள். யார்? ஞானம் பெறாமல் ஆன்மீக வாழ்க்கையில், தெய்வீக வாழ்க்கையில் தபம் செய்தவர்கள், ஞானத்தை தவிர மற்ற தபம் செய்தவர்கள். ஸ்ரேயான் பரதர்மோ யஜ்ஞாத் ஞான யஜ்ஞ பரந்தப. அதனால் இந்த ஞான யஜ்ஞம் இல்லாமல் கர்ம யஜ்ஞம், பக்தி யஜ்ஞம், வழிபாடு, தர்மப்படி வாழுதல், இவங்களுக்கு அடுத்த லோகத்தில் பிறவி என்பது இந்த அடுத்த ஜென்மம் உண்டு. ஏன்னா ஒரு சன்னியாசி சொன்னார், நான் சுச்சீனாம் கிரகே, அடுத்த பிறவியில் நான் பிறப்பேன்னு கிருஷ்ணன் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு ஞானத்தை விசாரம் செய்தவர், ஞானத்தை உபதேசிக்கிற ஒரு மகாத்மா சொன்னார். நான் சொன்னேன், அப்படி இல்லை சாமிஜி, ஞானத்தை பெற்றவர்களுக்கு இந்த பிறவியில் சுச்சீனாம் கிரகே, அடுத்த பிறவியில் வேத விற்பனை கூடத்தில் பிறக்கிறாங்கன்னு சொல்லலை, அவங்களுக்கு கிரம முக்தி. ஞானத்தை பெற்றவர்களுக்கு, ஞானத்தின்படி வாழ்க்கை அமைத்தவர்களுக்கு விதேக முக்தி. ஆக 2-3 முக்தி இருக்குது. விதேக முக்தி, கிரம முக்தி. அதாவது ஜீவன் முக்தி, விதேக முக்தி, கிரம முக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அஞ்ஞானிகளுக்கு என்ன அப்படின்னு சொன்னால், ஆன்மீகத்திலையும் இல்லாமல், ஆன்மீகத்திலையும் ஈடுபடாமல், ஞானத்தையும் அடையாமல், ஞானத்தையும் கேட்காம அஞ்ஞானிகளுக்கு என்ன?
அந்த பிராராப்தம் முடிந்தவுடன் அடுத்து அவங்களுக்கு என்ன பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் அவர்கள் பிறக்கிறார்கள். ஆக யாராக இருந்தாலும் சரி, நாம் மகாத்மாக்கள் சித்தர்கள் என்று நாம் அழைக்கின்றோம், பெரிய பெரிய மகான்கள் என்று அழைக்கின்றோம். அவர்கள் யாராக இருந்தாலும் ஞானத்தை பெற்றால்தான் அவர்களுக்கு மோட்சம். ஞானத்தை பெறவில்லை என்றால் மீண்டும் பிறப்பு இறப்புங்கிற சம்சாரத்தில் உழன்றுதான் ஆக வேண்டும். அவர்களை நாம் சித்தர்களாக அழைத்தாலும் சரி, இல்லை சான்றோர்களாக அழைத்தாலும் ஞானமேவ கைவல்யம். இந்த அத்தியாயத்தில் இந்த உபாசனையில் அப்படி ஞானத்தில் ஈடுபடுபவர்களுக்கு என்ன கதி அப்படிங்கிறத பகவான் சொல்கிறார். ஞானத்தில் ஈடுபடுபவர்களுக்கு மூச்சை எப்படி விடணும் அப்படிங்கிறத சொல்கிறார். இந்த இடத்துல ஞானத்தை அடையாமல், ஞான நிஷ்டையை அடையாமல் ஞானத்தில் பெற்று உபாசனை செய்பவர்கள், ஞானியே இல்லை, இந்த இடத்துல ஞானி இல்லை, உபாசனையில் ஈடுபட்டு இருப்பவர்கள். அதாவது எப்படி மரணத்தில் என்ன செய்யணும் அப்படிங்கிற நம்ம பார்ப்போம். நம்ம சென்ற வகுப்பில் பார்த்தோம். சர்வத்வாராணி சம்யம்ய மனோவிருதி நிருத்தியச. அதாவது இது ஞானியை சொல்லலை, உபாசனை செய்தவர்கள், உபாசனையில் ஈடுபட்டவர்கள், பகவானை நினைத்து உபாசனையில் ஈடுபட்டவர்கள் எப்படி உயிர வேண்டும், இப்படி உயிரை விட வேண்டும். சர்வ துவாராணி சம்யம்ய, அனைத்து இந்திரிய ஓட்டைகளை துவாரம்ங்கிறார். துவாரம்னா நுழைவாயில். அது மாதிரி இந்திரியங்கள் நம்ம உடலுக்கு ஒரு நுழைவாயிலாக இருக்குது. அது சொல்லுவாங்களே 8 ஓட்டை 9 ஓட்டை 12 ஓட்டை அப்படிம்பாங்க. இந்த உடலுக்கு கண் பார்க்குறது எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு நுழைவாயிலாக இருக்குது. காது கேட்கக்கூடிய நுழைவாயிலாக இருக்குது. வாய் பேசக்கூடிய நுழைவாயிலாக இருக்குது. அது அந்த நுழைவாயிலை அடக்கி மனதை இதயத்தில் வைத்து அப்படிங்கிறார். நுழைவாயிலை வைத்து அவன் என்ன செய்ய வேண்டும்? மனோவிருதி நிருத்தியச்ச, மனதையும் இந்திரியத்தையும் மனதை இந்திரியத்தில் நிறுத்தி நிறுத்தியச்ச இழுத்து இதயஸ்தானத்தில் மனதை இழுத்து நிறுத்தியும். அடுத்த 2வது வரி மூர்தன் ஆதாய ஆத்மனக, தலையின் உச்சியில். இந்த மூர்தனினா தலையின் உச்சியில், ஆத்மனக இந்த இடத்துல ஆத்மானா தன்னுடைய, ஆத்மானா ஆத்மாவை சொல்றதில்லை, ஆத்மாவுக்கு பிறப்பு இறப்பு இல்லை. இந்த இடத்துல ஆத்மான தன்னுடைய. பிராணனை ஆஸ்திரக, பிராணனை கொண்டு நிறுத்தி, பிராணனை கொண்டு நிறுத்தி என்ன செய்யணும்? யோக தாரணையில் நிலைத்து நிற்க. தாரணைனா ஒரு நிலையில் இந்திரியங்களை இழுத்து நிலைப்படுத்துதல். யோக தாரணம் அப்படின்னா நிலைத்து மனதை அமைதிப்படுத்தி எப்படி உயிர வேண்டும்? கண்டினியூ. 13வது சுலோகம் நிறுத்தி. நான் 12வது சுலோகம் முடிச்சுடார். அப்போ 13வது சுலோகத்தில் நிறுத்தி என்ன செய்யணும்? 13வது சுலோகம் ஓமித் ஏகாட்சரம் பிரம்ம, ஓமித் ஏகாட்சரம் பிரம்ம வியாகரன் மாமனுஸ்மரன் யப்ரயாதி தஜந்தேகம் ஸ்வயாதி பரமாம் கதிம் ஓம் இது ஏக அக்ஷரம் பிரம்ம. அதாவது மனதை இதயத்தில் வைத்து நிறுத்தி நிமிர்ந்து அமர்ந்து சுசும்னா நாடியை இழுத்து என்ன செய்யணும்? ஓமித் ஏகாட்சரம், ஓம் என்கின்ற ஓம் இருந்த பிரம்மத்தை குறிக்கும். ஓம் இது ஏக அக்ஷரம் பிரம்ம, பிரம்மத்தை குறிக்கும். ஓம்காரத்தை ஓம் இது ஏகாட்சரம் பிரம்ம வியாகரன் உச்சரித்தி கொண்டு ஓம்ங்கிற மந்திரமாகிய பிரம்ம தத்துவத்தை ஓம் என்ற மந்திரத்தில் உச்சரித்து கொண்டு வியாகரன் உச்சரித்து கொண்டு
மாம அனுஸ்மரன், என்னை முறைப்படி சிந்தித்து ஓம் அப்படின்னு சொல்லி அந்த ஓம்காரத்து உள்ள பிரம்ம தத்துவத்தை அல்லது என்னை நினைத்து, அது எப்படி அவங்க பழக்கமோ, எப்படி அவங்க பயிற்சி பண்ணியிருக்கிறார்களோ அப்படிப்பட்ட இறைவனை தத்துவமாகவோ அல்லது சகுனமாகவோ நிருகுணமாகவோ நிறுத்தி முறை உச்சரித்து கொண்டு என்னை அனுஸ்மர முறைப்படி சிந்தித்து தெஜதி, இரண்டாவது வரி, தெஜதி தேகம், தேகத்தை விட்டு, முதல் வரி ரெண்டாவது இதில் முதல் வார்த்தை யக, எவன், பிரயாதி போகிறானோ, சக அவன், பரமாம் கதி உயர்ந்த கதியை அவன் அடைகிறான். ஸோ இந்த 12, 13 சுருக்கம் எல்லா இந்திரிய மரண காலத்தில் என்ன செய்யணும் அப்படிங்கிறாரு. என்ன செய்யணும்? நல்லா உட்கார்ந்து நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டு, எங்கள் மரண காலத்தில் யார் நிமிர்ந்து உட்காருறது? எனக்கு தெரிஞ்சு யாரும் நிமிர்ந்து உட்காரல. எல்லாம் படுத்துக்கிட்டே கை வலி கால் வலிக்குது, மூச்சு ஆண்டு விடுறாங்க. அவருக்கெல்லாம் சொல்கிறார், பார்ப்போம். ஆண்டவனுடைய அப்பதைக்கு இப்போது சொல்லி வச்சேன் என்கட்சி ஏகாம்பரனே, நான் அன்கன்சியஸாக இருக்கும் பொழுது என்னை வந்து நீ அழைத்து செல். என்னால் அந்த நேரத்தில் நினைக்க முடியுமோ நினைக்க முடியாதோ அப்படின்னு ஒரு மகாத்மா வேண்டார். மயில் மேலே வந்து என்னை அழைத்து செல்லும் முருகன் பெருமாளிடம் முருகன் பக்தர் வேண்டுவார். அதனால் எப்படி இறப்போ அது நம்ம கையில் இல்லை. பகவான் இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு? எல்லா இந்திரியங்களையும் அடக்கினா அநேகமாக உட்கார்ந்துன்னு அர்த்தம். பயிட்டியே நல்லா நிமிர்ந்து அமர்ந்து, மரண காலத்தில் உட்கார முடியுமானா உட்கார முடியும். எப்படி? அபியாசாத், பயிற்சி இப்பொழுதிருந்தே செய்தால். எப்படி செய்யணும்? நல்லா யாவச்சுக்கணும். தஸ்மா சர்வேசு காலேசு, எல்லா காலங்களிலும். அப்போ எல்லா காலங்களிலும் என்னையே நீ நினைத்து, மரண காலத்தில் நீ என்ன செய்யணும்? மரண காலம் வரும்பொழுது எல்லா இந்திரியங்களையும் அமைதிப்படுத்தி, மனதை இருதயஸ்தானத்தில் இழுத்து நிறுத்தி, தலையின் உச்சியில் பிராணனை கொண்டு நிறுத்தி, சுசும்னா நாடி வழியாக எல்லா இந்திரியங்கள் மன உச்சந்தலையில் நிறுத்தலும். அது யோக தாரணை, நிலைத்து நிற்க, நெய் வடிகிறது மாதிரி மனசை அப்படியே நினைச்சு எங்கே கொண்டு போகணும். அதாவது வெளி விஷயங்களை ஈடுபடாமல் ஓம் என்கின்ற பிரம்மத்தை, இது ஓம்ங்கிறது, ஓம் என்ற பிரம்மனை என்ற ஏக அக்ஷரம், ஓர் அக்ஷரத்தை, எந்த அக்ஷரத்தை? ஓம் என்ற அக்ஷரத்தை உச்சரித்து கொண்டு என்னை முறைப்படி சிந்தித்து, தேகத்தை விட்டு எவன் மரணத்தை அடைகிறானோ போகிறானோ அவன் பரமாம் கதி, உயர்ந்த கதியை அவன் அடைகின்றான். இந்த இடத்துல பகவான் ஓங்காரத்தை தியானம் செய்யும் யோகத்தை பற்றி கூறுகின்றார். ஞானத்தை பற்றி பகவான் கூறவில்லை. ஓம்காரத்தை தியானம் செய்பவர்களுடைய உபாசகர்களை பற்றி இவர் கூறுகின்றார். அதாவது உலகம் சில விஷயங்கள் நுழைய நமக்கு இந்திரியங்கள் ஒரு வாயிலாக இருக்கின்றன. அது பகவான் இந்திரியங்களை அடக்கி உலகத்தை விலக்கி வைத்து முழு மனதுடன் அந்த பகவானுடைய ஓங்கார உச்சரணத்தில் ஈடுபட வேண்டும் சொல்கிறார். யார்? யோகி. ஞானிக்கு உலகம் இல்லை. ஞானிக்கு உலகம் இருந்தாலும் ஒன்றுதே, இல்லாட்டி ஒன்றுதே. வேலை செஞ்சாலும் ஒன்றுதே, செய்யாட்டி ஒழுது. எப்படி மரணம் அடைந்தாலும் மோட்சந்தே. ஞானியை சொல்லலை. ஏன்னா ஞானிக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. அவனுடைய பார்வையே வேறு. எல்லாமே அவன் மித்யாவாக பார்க்கறதுனால ஓடணுங்கிற அவசியம் இல்லை. இந்த இடத்துல யோகியை பற்றி சொல்கிறாரு. ஓம்காரத்தை தியானம் செய்வதை பற்றி சொல்கிறார். மனதை தன்னுள் அடக்கி வெளிவிடாம உச்சந்தலையில் நிறுத்துபவன்
இவன் யோகத்தை அடைகின்ற மேலான கதி அப்படிங்கிறார். மேலான கதி அப்படின்னா இந்த இடத்துல என்ன அர்த்தம்? பராகதி. பராகதின மேலான கதியை அவன் அடைகின்றான். இந்த தேகத்தை அவன் விட்டு விடுகின்றான். உயர்ந்த கதியை அவன் அடைகிறான்னு சொல்கிறார். ஆனால் இந்த இடத்துல அவன் மோட்சத்தை அடையலை, உயர்ந்த கதி அடைகிறான்னு சொல்கிறார். ஏன்? அவன் ஞானத்தை பெறவில்லை. உயர்ந்த கதி அவனுக்கு நல்ல கதி கிடைக்கும், அவ்வளோதான். ஆனால் மோட்சங்கிறது கிடையாது. மோட்ச கதி சொல்லலை. மோட்ச கதி ஆத்ம ஞானத்தினால்தான் அவனுக்கு கிடைக்கும். இந்த இடத்துல உயர்ந்த கதிங்கிறது பிரம்மலோக கதியை அல்லது சிவலோகத்தை அல்லது வைகுண்டத்தை அடைகின்றான். அவன் அங்கு சென்று ஞானத்தை பெற்று திரும்பி வருவதில்லை. அந்த திரும்பி வராத நிலையத்தை பகவான் இந்த மேலான கதிங்கிறாரு. இந்த இடத்துல மேலான கதினா மோட்சத்தை குறிக்கவில்லை. மேலான கதிங்கிறது இந்த இடத்துல வைகுண்ட பதவியை, பிரம்மலோகத்தை அவன் அடைகின்றான் சொல்கிறாரு. மீண்டும் நாம் அடுத்த சத்சங்கத்தில் சிந்திப்போம். அதை சொல்லுவாங்கள்ல, 4 பேர்த்துக்கு நன்றின்னு மாதிரி கிளாஸில் ஒரு 5 பேர் கிளாஸ் கேட்குறீங்க. மீண்டும் தொடங்குவோம். ஹரிவோம். ராமானந்த மகாராஜுக்கு என்னுடைய வணக்கங்கள், நமஸ்காரம். ஓம்.